நீதி நேர்மைக்கு ஆள்பட்ட ஒரு ராசி, சுக்கிரனுக்கு அதிபதியான ஒரு ராசி, மகாலட்சுமியோடைய அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு ராசி நீங்க தான். துலாம் ராசிக்காரர்கள் தன்னுடைய மனைவிக்கு தெரிஞ்சும் தெரியாமையும் இத்தனை வருஷ காலமா உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, பெஸ்ட் பார்ட்னரு, அம்மா அப்பா அண்ணன் தம்பி எல்லாம் துலாம் ராசிக்கு முன்னோர் மூத்தோர் சொத்துக்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இனிமே இருக்கு. பல லட்சம் பல கோடிகளை விரயம் பண்ணிட்டு இருந்திருந்தாலும் இல்லை எங்கேயாவது ஒரு 10 இடம் அட்வான்ஸ் போட்டிருந்தாலும் இந்த மாசம் உங்களுக்கு எல்லாம் விற்க போகுது. நீங்க பண்ணக்கூடிய ஒரே ஒரு காரியம், சிவாய் நம. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ரியல் ஒன் ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 மே மாதம் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள். துலாம் ராசி நீதி நேர்மைக்கு ஆள்பட்ட ஒரு ராசி, சுக்கிரனுக்கு அதிபதியான ஒரு ராசி, மகாலட்சுமியோடைய அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு ராசி நீங்க தான். இந்த மாதிரி ஏசி காத்து கீழே உட்காந்துக்கிட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய தன்மையும், இந்த மாதிரி ஏசி காத்துக்குள்ள வேலை செய்யக்கூடிய ஒரு தன்மையும் உங்களுக்கு நிறையவே இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு ஆண் ராசியும் கூட படித்து நல்ல வேலை கிடைக்கணும், நிறைய அட்வொகேட் தொழில் பார்க்கணும், அரசு சம்பந்தப்பட்ட அதிகார தோரணையான வேலை பார்க்கணும், இல்லை படித்து ரியல் எஸ்டேட் பண்ணணும், இப்படி ஆதங்கங்கள் உடைய ராசி நீங்கள். அரசியலில் பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு ராசியும் நீங்கள். கலைத்துறைக்கு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ராசியும் நீங்கள் தான். கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு ராசியும் நீங்கள் தான். நீங்கள் தாங்க நிறைய பஸ்ஸு வாங்கி விடணும், ஃப்ளாட்டு கட்டி விடணும், கல்யாண மண்டபம் கட்டி விடணும், இப்படி ஆசைகள்லேயே மிதக்கக்கூடிய தன்மை உடைய ராசி நீங்கள் தான். ஆனாலும் 2025க்கு முன்ன ஒரு 5, 6, 7 வருஷ காலமாகவே நீங்கள் கஷ்டப்படணும் கேட்குறது விதி, நீங்கள் நஷ்டப்படணும் கேட்குறதும் விதி. பல இடையூறுகள் இன்னல்களை சந்திக்கக்கூடிய தன்மைகளும் உங்களுக்கு உண்டு. துலாம் ராசியில் உள்ள ஆண்கள் நிறைய விரயம் பண்ணுவீங்க. காசு பணத்தை பல லட்சம் இல்லை கோடி கணக்கில் விரயம் பண்ணுவீங்க. இது விரயம் ஆகும், நீங்கள் பண்ண மாட்டீங்க, அது ஒரு தன்மையாக இழுத்துட்டு போயிடும். ஆனால் துலாம் ராசியில் உள்ள ஆண்களுடைய மனைவிக்குத்தான் நீங்கள் நன்றி சொல்லணும். துலாம் ராசியில் உள்ளவருடைய மனைவிக்கு. ஏன்னா உங்கள் இன்பம் துன்பத்தில் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமானவங்க அவங்க. அடித்தாலும் வாங்கிக்குவாங்க, திட்டுனாலும் வாங்கிக்குவாங்க. உங்கள் கஷ்ட நஷ்டத்தில் ஷேர் பண்ணக்கூடிய அமைப்பில் அவங்க பண்ண பிரார்த்தனை தான் நீங்கள் இன்னைக்கு உயிரோடு இருப்பீங்க. பல பேர் சூசைட் பண்ணிக்கலாமான்னு சொல்லக்கூடிய தன்மைகளும் வந்திருக்கும், நிறைய பேர் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா விதியோடைய விளையாட்டு உங்களுக்கு நஷ்டகதியாகி, கஷ்டகதையாகி, கடனாளியாகி, கடனால் நோயாகி, வறுமை கடன் பயங்களை உண்டு பண்ணக்கூடிய தன்மை துலாம் ராசிக்கு நிறையவே உண்டு. எந்த மாதம்தான் எந்த வருஷம்தான் எனக்கு யோகமாக இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பித்து பிடிச்சி தான் அலைஞ்சிக்கிட்டு இருக்கணும். இது விதி, தப்பாக நினச்சக்கூடாது. துலாம் ராசிக்காரர்கள் தன்னுடைய மனைவிக்கு தெரிஞ்சும் தெரியாமையும் துரோகம் பண்ணக்கூடிய தன்மையும் வந்திருக்கலாம். ஏன்னா மகாலட்சுமிக்கு நீங்கள் துரோகம் பண்ணீங்கன்னா அவங்களுடைய சாப பாவம் உங்களை வாட்டி வதைக்கத்தான் செய்யும். நீங்கள் கோயில்லையே அர்ச்சகராக இருந்தால் கூட, சாமியவே வடிவமைக்கக்கூடிய தன்மையில் இருந்திருந்தா கூட நீங்கள் கஷ்டப்படணும் கேட்குறது விதி. இருந்திருந்தாலும் பயப்படாதீங்க. துலாம் ராசிக்கு முன்னோர் மூத்தோர் சொத்துக்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இனிமே இருக்கு. பல லட்சம் பல கோடிகளை விரயம் பண்ணிட்டு இருந்திருந்தாலும் இல்லை எங்கேயாவது ஒரு 10 இடம் அட்வான்ஸ் போட்டிருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு எல்லாம் விற்க போகுது. நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு காரியம், கருத்துள்ள மனையில் கலகங்கள் ஏற்பட்டு பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று சேரணும். இல்லை தன்னுடைய மனைவிக்கு ஏதாவது ஒரு வெள்ளி கொலுசு, வெள்ளி சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் வாங்கி கொடுத்து அரவணைச்சு இருக்கணும். நீங்கள் உங்கள் மனைவி மக்களை இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு யோகம். நிறைய கோயில்களுக்கு கொடுப்பீங்க, தானம் பண்ணுவீங்க,
தவங்கள் மேற்கொள்ளக்கூடிய தன்மைகளும் உங்களுக்கு உண்டு. இத்தனை வருஷ காலமா உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு, பெஸ்ட் பார்ட்னரு, அம்மா, அப்பா, அண்ணன், தம்பி எல்லாம் உங்க மனைவி தான். துலாம் ராசியில உள்ள பெண்களும் அவங்க கணவர் மதிங்க. குழந்தை இல்லையேன்னு கேட்டு டைவர்ஸ் ஆயிருக்கும், இல்லை கடனை உடனே வாங்கி வச்சிட்டாலேன்னு கேட்டு டைவர்ஸ் ஆயிருக்கும். இது விதி. சேர்ந்து வாழுங்க, அரவணைச்சு வாழுங்க. இப்படி அரவணைச்சு தெளிவாக வாழ்ந்தீங்கன்னா இந்த 2025 மே மாதம் உங்களுக்கு யோகம். கோச்சார ரீதியாதான் பலன். இத்தனை மாதம் 2025 வரைக்கும் ராசிக்கு 12வது வீட்டில் கன்னி ராசியில கேது பகவான் இருந்து நீங்கள் நஷ்டம் அடைஞ்சிருக்கணும். இனிமேல் லாபம் அடைய போறீங்க. இருந்திருந்தாலும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அப்பாக்கோ அம்மாக்கோ இந்த வருடமோ இந்த மாதமோ ஆவாது. அவங்க ஆரோக்கியத்து மேல கேர் பண்ணுங்க. உங்க மனைவி மக்களோட அனுசரணையா வாழுங்க. இப்படி முறையான ஒரு வழிபாட்டுல பக்குவமான அமைப்பை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா சுக்கிரன் சொல்லக்கூடிய மகாலட்சுமி உங்களுக்கு யோகத்தை கொடுப்பாங்க. ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். அந்தணர்னு சொல்லக்கூடிய சிவ வழிபாடக்கூடிய ருத்ராட்சம் போட்ட அந்தணர் எம்பெருமான் விஷ்ணு பெருமானுடைய மார்பை மிதிச்சனால அந்த மகாலட்சுமி என்ன பண்ணா உங்களுக்கு சாபத்தை விட்டுருக்கா. அந்த மாதிரி துலாம் ராசிக்காரங்க தாம் மனைவிய மேல ஆசை பாசம் அரவணைப்போட தெளிவான அமைப்புல அவங்களுக்குன்னு கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுத்து வந்தீங்கன்னா மகாலட்சுமி பொட்டி பொட்டியா பணம் கொடுக்கும். நல்ல வழியில சம்பாரிச்சு கொடுக்க, போட்டுக்க துணி, உண்ண உணவு, உடுத்த உறவிடங்கள், எந்த பஞ்சங்கள் இல்லாம உங்க வாழ்க்கை இந்த 2025 செழிப்பா வாழப்போகுது. மனைவியை நேசிங்க, மனைவி மேல அன்பு செலுத்துங்க. ஜோதிடமே நீங்க பார்க்க வேண்டாம். இனிமே விரயமே ஆகாது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இல்லாமல் சந்தோஷமாக இருந்துட்டிங்கன்னா நீங்கள் போதுங்க. உங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கிற பிள்ளைங்க படித்து பெரியாளாகி நல்ல வேலை வாய்ப்பாகி நல்ல தொழிலில் மேற்பட்டு சுபகாரியங்களை நல்லபடியாக நடக்கிறதுக்கு குறை வராது. இந்த மாதம், இந்த வருஷமே வராது. அதனால் மாற்றமே ஏற்படணும். நிறையா காசு சம்பாதிங்க, 4 தானம் பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு பட்ட துன்பம் எல்லாமே போதும். இத்தனை வருஷம் பட்ட துன்பம் போதும். இனிமே நீங்கள் செழிப்பாக வாழணும். துலாம் ராசி அன்பர்கள் அனைவரும் சுபிக்ஷம் கிடைச்சு, ஐஸ்வர்யம் கிடைச்சு, கடாட்சியம் கிடைக்க, எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறேன். சிவாய நம. 12 ராசிக்காரர்களும் இந்த மே மாதம் தனக்கு யோகங்கள் வர்றதுக்கு ஒரு சின்ன சூட்சம பரிகாரம் ஒன்று சொல்கிறேன். ஒரே ஒரு பஞ்சாங்கம் மட்டும் வாங்குங்க. ஏதாவது ஒரு பஞ்சாங்கம் வாங்கி அக்கம் பக்கத்தில் இருக்க வேண்டிய ஏதாவது ஒரு முருகன் கோவிலில் இல்லைன்னா வடபழனி முருகன் கோவிலுக்கு ஒரு பஞ்சாங்கம் வாங்கி இப்படியே அரவணைச்சிக்குங்க. முருகா, இந்த வருஷம் எனக்கு இடையூறு வரக்கூடாது, இன்னல் வரக்கூடாது, துன்பம் வரக்கூடாது, என் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னு பஞ்சாங்கத்தை அரவணைச்சிக்கிட்டு சாமியை பார்த்துட்டு பிரகாரத்தை ஒரு 3, 5, 7, 9, 11 சுற்றிட்டு 10 நிமிஷம் இப்படி உட்காந்து அமைதியாக உட்காந்து இந்த பஞ்சாங்கத்தை தொட்டு கண்ணில் மட்டும் டெய்லியும் ஒத்துங்க. உங்கள் ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தி ஆகிடும். பஞ்சாங்கம் ஒரு வீட்லேயும் வைக்கணும். இதை வச்சிங்கனாவே உங்கள் தேவைகள் பூர்த்தியாகி வீணாக விரயமாகாது, நோய்க்கு விரயமாகாது, நஷ்டமாக மாட்டீங்க, அவப்பேர் அவமானப்பட மாட்டீங்க, கஷ்டப்பட மாட்டீங்க. கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்க சக்தி இந்த பஞ்சாங்கத்துக்கு இருக்குது. ஒருத்தரும் ஒரு பஞ்சாங்கம் வாங்கி வீட்டில் வச்சுக்குங்க. உங்கள் பேக்கில் வைங்க, சாமி ரூமில் வச்சிங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது, கோர்ட்டு கேஸுன்னு அலைய கிடையாது, அடிக்கடி ஜோதிடம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்படி யோகங்கள் நிறைய இந்த பஞ்சாங்கத்தை வாங்கி வீட்டில் வைங்க. உங்கள் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். என்ன நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சொந்த வீடு தாம்பரத்தில் இருக்குது. கூகுள் மேப்பில்
கேஜிஎஃப் கருப்பசாமின்னு போட்டிங்கன்னா கூகுள் மேப்பில் என்னுடைய சொந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கும். ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும். வரும்போது 15 ரூபாய் வெத்தலை, 10 ரூபாய் களிப்பாக்கு, 3 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தாவே போதும். நான் உங்களுக்கு ஜோசியம் பார்ப்பேன். சிவாய நம.